Kids Tamil. The clever lamb and the strong wolf. புத்திசாலி ஆடும் பலமான ஓநாயும். ஒரு ஊரில் ரொம்ப சுட்டியான ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்துச்சான். ஒரு நாள் அந்த குட்டி அங்கே இருந்த புற்களை எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அந்த புற்கள் எல்லாமே நல்ல ருசியாக இருந்ததால் அதை அந்த புல்லை சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப தூரமாக வந்துருச்சு. ஆனால் அது எதுவுமே தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த குட்டிக்கு முன்னாடி ஒரு பெரிய நரி வந்து நின்றுச்சு. அதை பார்த்த குட்டிக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ குட்டி நினைச்சிச்சு, நம்ம எவ்வளவு பயம் இருந்தாலும் இந்த ஓநாய்க்கிட்ட அதை காமிக்க கூடாது, எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சு. அப்போ குட்டி ஓநாயை பார்த்து சொன்னிச்சு, எப்படியும் நீ என்னைய சாப்பிட போற, அதனால நான் நல்ல நிறைய புல்லை சாப்பிட்றேன், அப்போதான் நீ என்னைய சாப்பிட்றப்போ நான் நல்லா ருசியாக இருப்பேன், அதனால நீ கொஞ்சம் நான் நல்லா சாப்பிட்ற வரை வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னிச்சு. ஓநாய் சொன்னிச்சு, சரி நீ சொல்றதும் நல்லா தான் இருக்கு, அப்படியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ குட்டி ஓநாயை பார்த்து, எனக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடுறதுக்கு அனுமதி தரியா, அப்போதான் நான் சாப்பிட்டதெல்லாம் செரிக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கும் ஓநாய் சரி அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அந்த குட்டி டான்ஸ் ஆடவும் செஞ்சது. இப்போ குட்டி சொன்னிச்சு, இங்கே இருக்க மணியை கொஞ்சம் ஆட்டி விடுறியா, அப்போதான் நான் நல்லா டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கும் ஓநாய் சரி அப்படின்னு சொன்னிச்சு. ஓநாயும் மணியை நல்லா அடிச்சிச்சு. அந்த சத்தத்தை கேட்ட ஆட்டோட உரிமையாளர் அவரோட 2 நாய்களையும் அனுப்பி தொலைஞ்ச ஆட்டுக்குட்டிய தேடி கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த 2 நாய்களும் மணி சத்தம் கேட்ட திசைக்கு வந்தாங்க. அங்கிருந்த ஓநாயை விரட்டி குட்டிய காப்பாத்திட்டாங்க. ஆமா குழந்தைங்களே, நம்ம ஆபத்துல இருக்கிறப்போ பயந்து ஓடக்கூடாது, அந்த இடத்துல நம்ம புத்திசாலித்தனமா யோசிக்கணும். Moral of the story: A little creature can sometimes be dominating. சிறு உயிரினம் கூட சில சமயங்களில் ஆதிக்கம் செய்யும். Kids Tamil. The beautiful rose and the thorny cactus. அழகான ரோஜாவும் முள்ளான கள்ளியும். அது ஒரு அழகான வசந்த காலம். காட்டுல ஒரு ரோஜா செடி இருந்துச்சு. அது அழகா பூத்திருந்துச்சு. அதை பார்த்த பைன் மரம் நினைச்சது, இன்னும் ஒரு அழகான பூ, நானும் இப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது. அதை கேட்ட ரோஜாவுக்கு ஒரே பெருமை. ரோஜாவும் நினைச்சது, அதுவும் உண்மைதான், இந்த காட்டிலே நான் தான் ரொம்ப அழகு அப்படின்னு நினைச்சிச்சு. அப்போ ஒரு சூரியகாந்தி அதோட தலையை உயர்த்தி, ஆமா நீ தான் இங்கே அழகு அப்படின்னு அதுவும் சொன்னிச்சு. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு கள்ளி செடியை பார்த்து ரோஜா சொன்னிச்சு, என்ன ஒரு அசிங்கமான செடி இது அப்படின்னு சொன்னது. இதை பார்த்த பைன் மரம், உங்கள் 2 பேருக்குமே முள்ளு தானே இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு ரோஜா சொன்னது, என்னோட முள்ளும் அதோட முள்ளும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட சண்டை போட்டுச்சு. அதோட இந்த அசிங்கமான செடிக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வேரோட வேற இடம் போலான்னு நினைச்சிச்சு. ஆனா அதனால அசைய முடியல. வேறு வழி இல்லாம இங்கேயே அது இருந்துருச்சு. காலமும் வேகமா போனுச்சு. வசந்த காலம் போய் வெயில் காலம் வந்துச்சு. கடுமையான வெயில்ல மழை இல்லாம பறவை விலங்கு செடின்னு எதுக்குமே தண்ணி கிடைக்கல. அப்போ ஒரு நாள் சில பறவைங்க வந்து கள்ளி செடியில உட்காந்துச்சு. அதுங்களோட மூக்கால கள்ளி செடியை குத்தி குத்தி சாப்பிட்டு புத்துணர்ச்சியா பறந்து போறத ரோஜா பார்த்துச்சு. அதை பார்த்த ரோஜாக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ மரம் சொன்னிச்சு, இந்த பறவைங்க எல்லாமே கள்ளியில இருக்கிற தண்ணிய கொத்தி கொத்தி குடிச்சிட்டு போகும். கள்ளிக்கு அது வலிச்சா கூட பறவைங்க கஷ்டப்படுறத அதனால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் கள்ளி தன்னோட வலியையும் பொறுத்துக்கிட்டு பறவைங்களுக்கு தண்ணியையும் கொடுக்குது. இதை கேட்ட ரோஜா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இவ்வளவு நாள் அதோட வெளி தோற்றத்தை வச்சு நான் அதை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஆமா குழந்தைங்களே,
நம்ம எல்லோருமே ஒருவரோட உருவத்தை வச்சு கேலி பண்ணக்கூடாது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி: நெவர் ஜட்ஜ் எனிஒன் பை தேர் அப்பியரன்ஸ். ஒருவரை உருவம் பார்த்து எடை போடக்கூடாது. Kids Tamil. A rock on the road. சாலையில் பாறை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம மக்கள் எல்லோருமே எப்படிப்பட்டவங்க? ஊர் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? சரி பார்ப்போம் அப்படின்னு நினச்சாரு. உடனே அவரோட வேலையாளுங்களை அனுப்பி ரோட்டில் ஒரு பாறையை வைக்க சொன்னார். அவங்களும் அந்த பாறையை வச்சாங்க. இவரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னாரு. யாரு அதை நகர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தாரு. நிறைய பணக்காரர்கள், வணிகர்கள், செல்வந்தர்கள்னு நிறைய பேர் போனாங்க. ஆனால் யாருமே அதை நகர்த்தவே இல்லை. அதுக்கு பதிலாக எல்லாருமே இந்த கல்லை யார் இங்கே வச்சாங்க, இதை தள்ளி வைக்கலையா, தள்ளி வைக்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே திட்டிக்கிட்டே போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏழ்மையான மனிதர் நிறைய காய்கறிகளை சுமந்துக்கிட்டு வந்தார். அவர் அந்த பாறையை பார்த்து, யார் இந்த பாறையை இங்கே வச்சாங்க, இது இருந்தால் எப்படி எல்லாரும் போகிறது, சரி நம்மளே தள்ளி வைப்போம் அப்படின்னு நினச்சாரு. அவர் அந்த பாறையை தள்ளி தள்ளி ரொம்ப சோர்வாயிட்டாரு. ஆனாலும் தன்னோட தன்னம்பிக்கையை விடாமல் அந்த பாறையை நகர்த்தி சாலைக்கு அந்த பக்கமாக போட்டுட்டாரு. அப்போது அந்த பாறை இருந்த இடத்துல ஒரு சின்ன பையும் ஒரு லெட்டரும் இருந்துச்சு. அது ராஜா எழுதின லெட்டர். இந்த பாறையை நகர்த்துறவனுக்கு இது சொந்தம் அப்படின்னு எழுதியிருந்தாரு. அதில் தங்க காசும் வைரமும் இருந்துச்சு. அதை பார்த்த அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து பார்த்த ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. Moral of the story: work done selflessly always yield rich dividends. தன்னலமின்றி செய்யப்படும் வேலை எப்போதும் வளமான பலன்களை தரும். Kids Tamil. The fox and the grapes. நரியும் திராட்சையும். அது ஒரு அழகான வெயில் காலம். எல்லா விலங்குகளும் ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஒரு நரி இருந்துச்சு. அது அந்த காட்டுல அங்கேயும் இங்கேயும் சாப்பாடை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்துச்சு. அந்த திராட்சை தோட்டம் முழுக்க கொத்து கொத்தா திராட்சை இருந்துச்சு. அதை பார்த்த நரிக்கு நாக்குல எச்சி ஊறிடுச்சு. அதை சாப்பிட்டே ஆகணும்னு அதுக்கு ரொம்ப ஆசை. உடனே அங்கே யாராவது இருக்காங்களான்னு சுற்றி பார்த்துச்சு. யாருமே இல்லை. அதனால் யாரும் வரதுக்கு முன்னாடியே அந்த திராட்சையை திருடிட்டு போகணும்னு முடிவு பண்ணுச்சு. நரி கொஞ்சம் கொஞ்சமாக குதிச்சு குதிச்சு அந்த திராட்சையை பறிக்க முயற்சி செஞ்சிச்சு. ஆனால் ரொம்ப தூரமாக இருந்ததால் அதுக்கு அந்த பழம் எட்டவே இல்லை. ஆனால் அது விடாமல் ரொம்ப நேரமாக குதிச்சு குதிச்சு பறிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நரி கொஞ்சமாக பின்னாடி போய் ஓடி வந்து தாவி கூட பறிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அதனால் பறிக்கவே முடியலை. உடனே நரிக்கு ரொம்ப சோர்வாகி முயற்சியை கைவிட்டுருச்சு. நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நரி சொன்னுச்சு, எனக்கு இந்த பழம் வேணாம், சீச்சி இந்த திராட்சை பழம் ரொம்ப புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. Moral of the story: we pretend something to be ugly if we do not get it. நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அது நமக்கானது இல்லை என்று நாமே நினைத்துக் கொள்வோம். Kids Tamil. Change your view, not world. உனது பார்வையை மாற்று, உலகத்தை இல்லை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரு சந்திரவாகன். அவர் அந்த நாட்டை ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் வெளியூர் போயிட்டு அரண்மனைக்கு வந்தார். அவர் ரொம்ப களைப்பாக இருந்தார். அவர் வந்த பாதை எல்லாமே கல் நிறைந்த பாதையாக இருந்துச்சு.
அதனால அவர் பாதம் ரொம்ப வலிச்சிச்சு. இதுவரைக்கும் ராஜாவுக்கு இப்படி ஒரு சோர்வும் வலியும் இருந்ததே இல்லை. அதனால ராஜா அவரோட வேலையாட்களை அனுப்பி இந்த நாடு முழுக்க விலங்கு தோலை பாதையில் போடுங்க, அப்போதான் நான் நடக்கிறப்போ என் காலுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னார். ஆனால் இது ரொம்ப ஆடம்பரமான ஒரு வேலை. ஆமாம், இதுக்கு எவ்வளவு மாடு ஆடோட தோல் தேவைப்படும் தெரியுமா? அப்போ கொஞ்சம் புத்திசாலியான ராஜாவோட வேலையாள் ஒருத்தர் சொன்னார், ராஜா, அவ்வளவு செலவு பண்ணி நாட்டுக்கே போடுறதுக்கு ஏன் கொஞ்சமாக செலவு பண்ணி உங்கள் 2 காலுக்கு மட்டும் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட ராஜா திகைத்து போனார். ஆனால் இந்த யோசனை நல்லா இருந்ததால் அவரோட 2 கால்களுக்கு மட்டும் தோளால் செஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டாரு. Moral of the story: to make this world a happy place to live, you had better change yourself, your heart, and not the world. இந்த உலகத்தை வாழ்வதற்கு மகிழ்ச்சியான இடமாக மாற்ற நீங்கள் உங்களை, உங்கள் இதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், உலகத்தை அல்ல.